வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கு அந்த ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் 2026 காலி பணியிடங்கள் அறிவிக்க இருக்காங்க. அந்த அறிவிப்பு எப்பொழுது சார் வரும் அப்படின்ட்டு எல்லோருமே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த ஜனவரி இறுதிக்குள்ளார தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அந்த ஒரு புதிய அறிவிப்பு வர இருக்குது. அதை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள் இப்பொழுது இருந்தே மக்களே. அந்த புதிய அறிவிப்பில் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. அதிக அளவில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. இது நிச்சயமாக நடக்கும், நடந்தே தீரும். அதனால் இப்போந்தே நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் மறக்காமல் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் எதன் அடிப்படையில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. ஸோ இந்த டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 2026 ஸோ என்ன இப்போ பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸும் கண்டக்டர் லைசன்ஸும் இருக்கணும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓ அலுவலகத்து மூலம், ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட். ஸோ இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டக்டர் லைசன்ஸை கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு முடிவாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எய்ட் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே வாங்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக மட்டும்தான் முதலுதவி சான்றிதழை கொடுப்பாங்க. அதன் பிறகு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் ஆவது வழங்கப்படும். இந்த விதிமுறைகளை பின்பற்றி தாங்க போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. அதனால் இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. போக்குவரத்து கழகத்தில் அடுத்தடுத்து ஒரு மாபெரும் அறிவிப்பு வெளியிடப்படலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்எஸ்டிசியில் டிசிசி பணி நியமன ஆணைகள் எல்லாருமே கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர்லேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டிசிசி அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக. ஸோ டிசிசி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்கெல்லாம் வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ டிசிசி அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான், ஓகேங்களா, அவர்களுக்கு மட்டும்தான் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வெளியாகும் அப்படின்றது முடிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் டிசிசியோடைய பணி நியமன ஆணைகள் எல்லாமே இந்த பொங்கலுக்கு முன்னாடியே வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. அதனால் ஹாப்பியாக இருங்க மக்களே. டிசிசியோடைய பணி நியமன ஆணைகளை பெறுவதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்து இதை பற்றின தகவல் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். அதனால் ஹாப்பியாக இருங்க மக்களே. ஸோ இப்போது டிசிசியோடைய நியமனத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம். இன்னும் ஒரு சில தினங்களில் டிசிசியோடைய நியமனங்களும் சரி, எதில் வந்தாலும் சரி, ஒரு புதிய அறிவிப்புகள் போக்குவரத்து கழகத்தில் வெளியிடப்படலாம். அவங்களுக்கு வந்து இன்னும் பணி நியமன ஆணைகள் ப்ராப்பராக வழங்கலை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க நாளுக்கு நாள். ஸோ இந்த பணி நியமன ஆணைகள் வந்து பார்த்திங்கன்னா பெறக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய அப்டேட் வந்து ரெடியாக இருக்குது. ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் ரெடியாக இருக்குது. ஸோ டிசிசியோடைய பணி நியமன ஆணைகள் இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே 19-20 தேதிகளில் டிசிசியோடைய பணி ஆணைகள், ஓகேங்களா, வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. இந்த மாதிரி அப்டேட்கள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துருச்சு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.